வெங்காயம் வந்து பொண்ணு ஒன்று பட்டாணி ஊற வச்சிருக்கேன். இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன். உங்கள் ஊரில் பச்சை பட்டாணி கிடைக்கும் அந்த ஃப்ரோசனில், அதை வந்து கடைசியாக போடணும். இங்கே வந்து வேகாதுங்கிறதுனால முதல்ல போட்டிருக்கேன். உங்கள் ஊரில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி போட்டாலே போதும், ஒரே நிமிஷத்தில் வதங்கிடும் அது, அந்த ஃப்ரெஷ் பட்டாணி. இங்கே அது இல்லாததுனால இதை போட்டிருக்கேன். அப்புறம் பட்டாணி, பச்சை மிளகாய் கீரினது, ஒன்றே ஒன்று தான் கீரினது, கொஞ்சோண்டு இஞ்சி பீஸு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டணும். அதுக்கப்புறம் கேரட், இது உருளைக்கிழங்கு, இது போல ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுற மாதிரி, அதே போல் கேரட், அதே போல் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, அதை இதில் போடணும். அப்புறம் பீன்ஸ் என்ன போட்டிருக்கு? ஒரு 4 பீன்ஸு, ஒரு கொஞ்சோண்டு 2 இலை கோஸு இருந்தது, அதையும் போட்டேன். அதையும் போட்டு இதை போட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் காட்டு ரைட்டும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வெந்நீரில் போட்டு உப்பு துளியும் போட்டு வெந்நீரில் போட்டு முதலே போட்டு வச்சிடணும். ஏன்னா புழு இருந்ததுன்னா அதில் செத்து போயிடும். அதனால் காலிஃப்ளவரை எப்போ வேணாலும் வேர்ம்ஸ் இருக்கும், அதனால ப்ரிகாஷனரியாக வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். உப்பும் வெந்நீரும் போட்டு, உப்பு தண்ணியில் வெந்நீரில் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக ஆக்கி இதில் போடணும். இதையும் போட்டாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானப்பா. இது போடணும். போதுமா? அப்புறம் குடமிளகா இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு கலந்து கழிச்சிட்டு குடமிளகா, கேப்சிகம், உங்கள் ஊரில் அதை க்ரீன் சில்லிம்பா, நல்லா பரட்டுங்க. எது வேணாலும் போடலாம், ரெட் சில்லி இருந்தாலும் போடலாம். இந்த ஊரில் அதெல்லாம் கிடைக்காது. இந்த ஊரில் தான் பெப்பர் சில்லின்னு சொல்ல மாட்டா, பெப்பர், க்ரீன் பெப்பர் அப்படிம்பா. ரெட் பெப்பர், ஆரஞ்சு எல்லாம் உங்கள் ஊரில் கிடைக்கும். அதனால எதை வேணால் போடலாம். இதை இப்படி வதங்கின்னு இருக்கு, வதங்கட்டும்.